ஏன் வந்து 90% ஆஃப் த வெல்த் வந்து அந்த டாப் 1% கிட்ட இருக்குன்னா, அதுக்கு காரணம் இந்த லெவரேஜ் தான் கைஸ். இந்த லெவரேஜ நம்ம எப்படி நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணலாம்? இந்த லெவரேஜ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லெவரேஜ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லெவரேஜ் இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து லேபர், கேப்பிட்டல், மீடியா அண்ட் கோட். லேபர்னா நம்ம இப்போ காலேஜ் முடிச்சு ஒரு பேசிக்கான ஜாப் போறோம்னா, நம்ம வந்து நம்மளோட டைமையும், ஸ்கில்லையும் வந்து மணிக்காக ட்ரேட் ஆஃப் பண்றோம். இது வந்து லேபர். கேப்பிட்டல் வந்து நம்மகிட்ட இருக்கிற மணிய வந்து வச்சு ஸ்டாக்ஸ்லயோ இல்ல அதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது. இந்த கேப்பிட்டல் லெவரேஜ் வந்து நெறைய பேர் நெறைய விதமா யூஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈலான் மஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட நெட் வொர்த் வந்து 300 பில்லியன் ஐ கெஸ். எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. பட் அவருகிட்ட 300 பில்லியன் லிக்விட் கேஷ் வந்து இருக்காது. அவர்கிட்ட அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னா, ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ தான் ஹையா இருக்குமே தவிர, அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது. மீடியா லெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கு. நீங்க, நான் எல்லாருமே கான்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியும். இட் இஸ் பிக்கெஸ்ட் லெவரேஜ். நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 10 வருஷம் கழிச்சு கூட யாரு வேணா பார்க்கலாம். அது இந்த மணியும் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். மீடியா இஸ் அ வெரி பிக் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ். ஆனா மீடியால வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்கு. எவ்ரிஒன் இஸ் ஃபைட்டிங் ஃபார் யுவர் அட்டென்ஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அவ்ளோ நாலேட்ஜ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் ஐ அம் ஸ்டில் கிரியேட்டிங் கான்டென்ட் பிகாஸ் ஐ லவ் டு லேர்ன், லவ் டு ஷேர் வாட் ஐ லேர்ன். ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் டூயிங் திஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் லெவரேஜ் இஸ் கோட். யூடியூபோட சோர்ஸ் கோட் வந்து ஒரே டைம் தான் எழுதியிருப்பாங்க. பட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இது டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. 4 லெவரேஜஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, கோட் அண்ட் மீடியா ஆர் வெரி பிக் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜஸ். அதனால தான் குட் புரோகிராமர்ஸ்க்கு இன்னைக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. எய்தர் யூ பிகம் அ வெரி குட் கோடர் ஆர் யூ பிகம் அ வெரி குட் மீடியா கை. மீடியா கை இஸ் நத்திங் பட் கான்டென்ட் கிரியேஷன். பட் இந்த 2மே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேர் இஸ் சோ மச் காம்படிஷன். இப்போ எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. டாப் சிஇஓஸ்ல இருந்து இப்போ நான் கூட வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா, காம்படிஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. But if you break through in any of these two domains of leverage, you are going to skyrocket in your career. நீங்க ஒரு நல்ல புரோகிராமரா இருந்தா, you will get paid very very well. If you somehow become a great content creator, உங்க லெவரேஜ் வந்து வேற எங்கேயோ போகுது. இந்த 2 லெவரேஜையும் யாருனாலயும் அடிச்சுக்கவே முடியாது. ஒண்ணு வந்து கோட், இன்னொரு வந்து மீடியா. ஸோ நீங்க உங்க கரியர் பாத்த வந்து சூஸ் பண்ணும்போது, அ எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லெவரேஜ வந்து யூஸ் பண்ண பாருங்க. என்னதுன்னா, யூ பிகம் அ வெரி வெரி கிரேட் புரோகிராமர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக் அண்ட் சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ். கான்டென்ட் கிரியேஷன்னா நான் எத மீன் பண்றேன்னா, மத்தவங்களுக்கு வந்து நீங்க வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். வேல்யூ ப்ரொவைட் பண்ணாம, உங்களுக்கு தோன்ற கான்டென்ட் வந்து போட்டிருந்தீங்கன்னா, யூ கேனாட் கெட் அ குட் லெவரேஜ். இந்த 2 பிக்கஸ்ட் டொமைன்ஸ்லயுமே நெறையா காம்படிஷன் இருக்கு. இஃப் யூ சூஸ் டு பி அ வெரி குட் புரோகிராமர், it is very very hard. But if you somehow crack it, your wealth is gonna just skyrocket. இப்ப நம்ம என்ன கரியர் பாத் சூஸ் பண்ணாலும், இந்த 2 லெவரேஜ வந்து நம்மளால மேக்ஸிமமா யுட்டிலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, we are going to make a lot of money. இந்த 2 டொமைன் ஆஃப் லெவரேஜஸ்ல நீங்க 2ல எது ஒண்ணு சூஸ் பண்ணி, நீங்க டெய்லியும் வந்து இதுல லேர்ன் பண்ணி, இதுல ஐட்ரேட் பண்ணி, ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் will be very very big in the long term. If you want to be a content creator, choose media. If you want to be a programmer, choose code. பட் இந்த 2 தவிர்த்து நீங்க வேறு ஏதாவது சூஸ் பண்ணா, யூ ஆர் லூசிங் அவுட் ஆன் அ பிக் லெவரேஜ். தேங்க் யூ.